வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காஞ்சனியின் கனவு, அத்தியாயம் 30. பானுமதி, பானுமதி, என்னடி இப்படி தூக்கம் என்று தாயார் மரகதம் வந்து தட்டி எழுப்பினாள். பகல் 1 மணிக்கு படுக்கையில் படுத்தவள் தன்னையும் மீறிய அலுப்பில் உலகமே மறந்து தூங்கி கொண்டிருந்த பானுமதி திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். நல்ல பொண்ணு, மணி என்ன ஆகுது தெரியுமா? எழுந்திருந்து மூஞ்சியை கழுவி கொண்டு வா, காஃபி ஆறிப்போச்சு என்று தாயார் சலிப்புடன் கூறிவிட்டு சென்றாள். படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த பானுமதி சோம்பலை முறித்து கொண்டு வெளி உலகை ஜன்னல் வழியே பார்த்தாள். அந்த சூரிய ஒளியிலே தோட்டத்து மாந்தளிர் இலைகள் புதுமையானதொரு பொலிவுடன் தகதகவென்று மின்னுவதைப் போன்று அவளுக்கு தோன்றியது. ஏ பானு என்று கீழே இருந்து தாயார் மறுபடியும் உரத்த கூவி அழைப்பதை கேட்டு பானுமதி, அப்பாப்பா, இந்த அம்மாவுக்கு பிரத்தியார் சித்த சும்மா இருக்கக்கூடாது என்று தனக்குள் அழுத்து கொண்டவாறு எழுந்தாள். மூஞ்சியை கழுவி பொட்டுக்கிட்டு வச்சுக்கோ, தூங்கின கலை சொட்டுது, முகத்தை பார்க்க சகிக்கலை என மகளை பார்த்து அதட்டினாள் தாயார். ஆமாம், யார் வராங்களாம் இப்போ அலங்காரம் பண்ணிக்கொள்ள என பதிலுக்கு கேட்ட மகள் வேறுபுடன் தாயார் அளித்த காஃபியை வாங்கி பருக்கினாள். யாராவது வந்தாத்தானா? சும்மா இருக்கணும்னு உனக்கே, சுத்தமாக இருக்கணும்னு உனக்கே யோசனை கிடையாதா? உன் இஷ்டம் போ என சூழ் கூட்டிய தாயார் உள்ளே போக திரும்பினாள். அது சமயம் வழக்கமான புஷ்பநாதரது காரின் ஹாரின் சத்தம் கேட்ட தாயும் மகளும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அத்தான் வருகிறா போல இருக்குதே, இப்போ எப்படி வருவார்? இன்னைக்கு தான் தொழிற்சாலை திறப்பு விழாவாச்சே என்று ஆச்சரியத்துடன் கூறிய பானுமதி தனது அரை பக்கம் பாய்ந்தோடினாள். 2 வினாடியில் தன்னை அலங்கரித்து கொண்டு புஷ்பநாதனை வரவேற்க ஆவலுடன் வந்தாள் பானுமதி. அதற்குள் மாத்தூர் ஜமீன்தார் விற்றென மாடி பக்கம் நோக்கி போவதைக் கண்டு ஆச்சரியமடைந்த அவள் பின்னால் மெதுவாக அவனை தொடர்ந்தாள். அறையை அடைந்ததும் அங்கிருந்த சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்ட புஷ்பநாதன் எதிரே வந்து நின்ற அவன் முகபாவத்திலும் செயலிலும் தோன்றிய மாறுபாடுகளை கவனித்த பானுமதி புஷ்பநாதனின் மனம் கவலைப்படும் விஷயம் ஏதோ நடந்திருக்கிறது என்று யூகித்து கொண்டு, அத்தான், இன்றைக்கு விழா நன்றாக நடந்தேறியதா என்று மெல்ல கேட்டாள். நன்றாக நடந்தேறியது, அதைவிட வீட்டிலும் விஷயங்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன என்று விடுக்கென்று கூறிவிட்டு புஷ்பநாதன் பெருமூச்சு விட்டான். என்ன பதில் சொல்வதென்று விழித்த பானுமதி அங்கிருந்தபடியே கீழே இருந்த வேலைக்காரனுக்கு சமஞ்சை செய்தாள். உடனே அவன் கொண்டு வந்து கொடுத்த காஃபி பலகார தட்டை தனது கையில் வாங்கி கொண்டு புஷ்பநாதன் அருகில் இருந்து மேஜை மீது வைத்துவிட்டு, அத்தான், உங்களை பார்த்தால் ஒன்றும் சாப்பிடாதவர் போல் களைப்பாக தென்படுகிறதே, கொஞ்சம் பலகாரமும் காஃபியும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அருமையுடன் உபசரித்து கொண்டு பானுமதி சோஃபாவின் அருகில் வந்து நின்று கொண்டாள். மௌனமாக அவள் அளித்த காஃபியை பருகின புஷ்பநாதன், எல்லா பெண்களுடைய மனோபாவமும் ஏறக்குறை ஒன்றுதான் போலிருக்கிறது. சிறிது முன்பு பங்களாவுக்கு போயிருந்தேன். காஞ்சனியும் என்னை பார்த்துவிட்டு காஃபியை தான் அவசரமாக கொண்டு வந்தாள். ஆனால் எத்தனை வித்தியாசம்! பசிக்கு பதில் அதை கண்டு கோபம்தான் எனக்கு ஏற்பட்டது. புருஷன் கோபமாயிருந்தால் பசியோடும் இருப்பான் என தெரிந்து கொள் என்று எந்த புஸ்தகத்தில் நீங்கள் எல்லாம் படித்தீர்கள் என்று பேசிக்கொண்டே போன புஷ்பநாதன் பானுமதியை பார்த்து புன்னகை பூத்தான். உண்மையில் நீங்கள் இன்று வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. திறப்பு விழா மும்மரத்தில் உங்களுக்கு இங்கே வருவது என்றால் சிரமந்தான் என பானுமதி கூறிவிட்டு பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். அவனது கரங்கள் 2ஐயும் தன் கைகளில் எடுத்துக்கொண்ட அவள் அன்பு ததுவும் குரலில், அத்தான், வீட்டில் என்ன நடந்தது? தயவு செய்து சொல்லுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தால் மிகவும் கோபம் கொண்டிருப்பது போல தோன்றுகிறது என கேட்டாள். காஞ்சனா, என்னுடைய பிரேமைக்கு தகுந்தவள் அல்லல் என்று இன்று நான் புரிந்து கொண்டேன். என் அந்தஸ்திற்கு தகாத இடத்தில் மனம் செய்து கொண்டதன் பலனை இன்றுதான் நன்றாக அனுபவித்தேன். என் மனம் அவமானத்தினால் தவித்து கொண்டு இருக்கிறது என்று கோபத்துடன் சொன்ன மாத்தூர் ஜமீன்தார் தனது கைகளை விடுவித்து கொண்டு சோஃபாவில் நின்று எழுந்து அறையில் உழவ ஆரம்பித்தான். காஞ்சனை மீது அவனுக்கு வெறுப்பு தட்டிவிட்டது என்று புரிந்து கொண்ட பானுமதி உள்ளம் பூரித்து போனாள். பானு, இனி வெற்றி உன்னுடையது என்று மனம்
குதூகலத்துடன் கூவியது. தனது உள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்ட பானுமதி, அத்தான், விஷயத்தை முழுவதும் என்னிடம் கூறக்கூடாதா என்று கொஞ்சலுடன் கேட்டாள். உன்னிடம் சொல்லி மன ஆறுதல் பெறத்தான் இங்கே உடனே ஓடி வந்தேன் என்று விரக்தியாக பதிலளித்த புஷ்பநாதன் திரும்ப ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விஷயம் பூராவும் சொல்லி முடித்தான். நீயே சொல் பானுமதி, நீ என்னுடைய ஸ்தானத்தில் இருந்தால் காஞ்சனையே என்ன செய்திருப்பாய் என்று மாத்தூர் ஜமீன்தார் முடிவில் கேட்ட கேள்வி பானுமதியை குழப்பமடைய செய்தது. மனைவி மீது தற்போது கொண்டுள்ள அவன் கோபம் நிரந்தரமானது என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? தவிர சந்தர்ப்பத்தினால் ஏற்பட்ட ஒரு சிறு மனக்கசப்பை ஆதாரமாக வைத்துக்கொண்டு புஷ்பநாதன் கோபப்படும் வார்த்தைகள் எவையும் சொல்லக்கூடாது என்று உள்ளத்தில் தீர்மானித்து கொண்ட பானுமதி, என்னத்தான் மிகவும் கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்கிறீர்களே, என்ன சொல்லியிருப்பேன்? காஞ்சனை அறியா பெண், மேலும் கர்ப்பிணி, ஆகவே மன்னித்து விடுவேன் என்றால் சிரித்து கொண்டு. அவளது பதிலில் மாத்தூர் ஜமீன்தார் பரவசமடைந்து போனான். பானு, விசாலமான உன் உள்ளம் பளிகை போன்று மாசு மறுவற்றது என்பதில் சந்தேகமில்லை. காஞ்சனை மீது உனக்கு கோபம் ஏற்படும் என்று எண்ணியிருந்தேன். ஆனா என்று அவன் கூறுவதை கேட்ட பானுமதி, நல்ல வேலை, பிழைத்தேன் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். உன்னுடைய உத்தம உள்ளம் உன் சந்தோஷ வாழ்வின் குறுக்கே வந்த பெண்ணை வெறுக்காது மன்னிக்கிறது. உலகத்தில் உன்னை போன்ற பெண்கள் மிக சிலர்தான் இருப்பார்கள் பானு. என்னுடையவளாக உன்னை அடைந்த நான் அதிர்ஷ்டசாலி என்பதில் ஆட்சேபனை என்ன என்று மேலே பேசிக்கொண்டு போன அவன் அவளை அன்புடன் பார்த்தான். புஷ்பநாதனின் புகழ்ச்சி மொழிகளை கேட்ட பானுமதி உச்சி குளிர்ந்து போனாள். உங்களையும் விட அன்பான கணவன் காஞ்சனைக்கு கிடைக்க மாட்டார். உங்களையும் விட அன்பான கணவன் காஞ்சனைக்கு கிடைக்க மாட்டார். தெரியாத பேதை பெண்ணத்தான், அவளை மன்னித்து விடுங்கள் என்று கொஞ்சலாக கூறிய பானுமதி அவன் மீது மெல்ல சாய்ந்து கொண்டாள். அதன் பின் நேரம் போவது தெரியாது புஷ்பநாதன் தன்னையும் மறந்து பானுமதியுடன் வார்த்தையாடி கொண்டிருந்தான். அத்தான், திறப்பு விழாவிற்கு ஊரிலிருந்து யார் யார் வந்திருந்தார்கள் என்று பானுமதி கேட்டதும் திடுக்கிட்டு புஷ்பநாதன் எழுந்திருந்தான். நல்ல வேலை, மறந்தே போயிருப்பேன், ஞாபகப்படுத்தினாய். நீ என் சிநேகிதன் என்று வீட்டில் தங்கப் போகிறான். அதற்கு ஏற்பாடு செய்ய மறந்துவிட்டேன் பானு. நான் போய் வருகிறேன், நாழியாயிற்று என்று சொன்ன புஷ்பநாதன் வாசற்பக்கம் இறைந்தான். அப்பொழுது உள்ளே இருந்த தாயார் மரகதம் ஆவல் தாங்காதவளாய், ஜமீன்தார் எங்கே வந்தாராம் என்று கேட்டாள். அத்தானுக்கும் அவர் மனைவிக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் நடந்துச்சாம் என்று மகள் ஆரம்பித்தாள். பொண்டாட்டியுடன் சண்டை போட்டுக்கிட்டதும் உன் நினைவு வந்து சாக்கும். அவருக்கு உன்னோடு சண்டை போட்டுக்கிட்டால் அவள் நினைவு வந்துடும். இந்த புருஷர்கள் மனசே இப்படித்தான் என்று அலட்சியமாக சொன்னால் மரகதம்மாள். என்னிடமிருந்து மனஸ்தாபம் காரணமாக அவர் காஞ்சனையிடம் போக மாட்டார். அவளிடமிருந்து அவரை பிரிக்க நான் அவருடைய கோபத்தாபங்கள் எத்தனை ஆனாலும் பொறுத்து கொள்வேன் என சபதம் செய்தாள் பானுமதி. அத்தியாயம் 31 எழுதி கொண்டது. தற்பொழுது நான் இருக்கும் நிலையில் விவாகம் செய்து கொள்வது என்பது முடியாது. தாத்தா என் கல்யாணத்தை பற்றி அடிக்கடி கடிதம் எழுதுகிறார். அவர் தனியாக தவிப்பதை பற்றி நீயும் ஜாடையாக எனக்கு அறிவுறுத்தி கடிதம் எழுதுகிறாய். நான் பிறர் கஷ்டம் அறியாத மூட நல்லன். சீமைக்கு சென்று என் மேல் படிப்பை முடிக்க வேண்டும். அதற்காக பொருள் சேர்க்க வேண்டும். என் தற்பொழுதைய நிலைமையில் நான் விவாகத்தை பற்றி யோசிக்க 2 வருஷங்களாவது ஆகும். நிற்க என்னுடன் ஆஸ்பத்திரியில் வேலை செய்து வரும் டாக்டர் சீதா என்பவளை பற்றி உனக்கு நான் அதிகம் சொல்லும் சந்தர்ப்பம் இதுவரை ஏற்படவில்லை. உன் புருஷர் வீட்டு தூர பந்துவான பெரியசாமி பிள்ளையின் மகள் அவள். அசைப்பில் பார்ப்பதற்கு உன்னை போல் கூட இருக்கிறாள். மிகவும் நல்ல சுபாவம், சாந்தமான குணம், புத்திசாலி பெண். சுற்றி வளைப்பானேன். எனக்கு அவளை மிகவும் பிடித்திருக்கிறது. அவளுக்கும் என்னை பிடித்திருக்கிறது. மனம் செய்து கொள்ள எங்களிடையே குறுக்கிட்டு நிற்பது அந்தஸ்து, வேற்றுமை பிற்காலத்தில் வாழ்வின் இன்பத்தை கொஞ்சம் பாதிக்கும் என்பது உண்மை. ஆகவே நான் சீமை சென்று வந்த பிறகுதான் பெரியசாமி பிள்ளையிடம் பெண் கேட்க உத்தேசித்திருக்கிறேன். அதுவரை சீதா எனக்காக காத்திருப்பாள். காஞ்சனா அவள் உன்னை போன்ற கள்ளங்கபடமற்ற உள்ளம் படைத்தவள். அதனால் தானோ என்னவோ என் உள்ளத்தில் அவள் புகுந்து கொண்டாள். விஷயம் உன்மட்டில் இரகசியமாய் இருக்கட்டும். குழந்தை பிறந்தவுடன் எனக்கு கடிதம் போடவும். உடம்பை கவனித்துக்கொள். நீ சந்தோஷமாய் இருப்பதாக தாத்தாவிடமிருந்து வரும் கடிதங்கள் சொல்வதனால்தான்
கவலையற்று இருக்கிறேன். இத்துடன் அனுப்பியிருக்கும் பார்சலில் உனக்கு பிடித்த வஸ்து ஒன்று இருக்கிறது. அது உனக்கு நான் அளிக்கும் பரிசு என்று எழுதியிருந்த கடிதத்தை ஒரு முறை இருமுறையாக படித்த காஞ்சனைக்கு அண்ணனுடன் தான் கழித்த இன்பமான பிள்ளை பிராய நாள்கள் ஞாபகம் வந்தன. அவளுடைய நெஞ்சை துக்கம் கவி கொண்டது. காஞ்சனை கையில் இருந்த பார்சலை அவசரமாக பிரித்தாள். உள்ளிருந்து வெளிப்பட்ட கருப்பு பட்டு புடவையை கண்டு அவள் கண்களில் நீர் பொங்கி வழிந்தது. வறுமையுடன் போராடி கொண்டு ஏழை கணக்கு பிள்ளையின் பேத்தியாக அவள் இருந்த காலத்தில் உடுத்தி கொள்ள வேணும் என்று ஆசைப்பட்டது கருப்பு பட்டு புடவை. அக்காலத்தில் அவர்கள் நிலைமைக்கு அது அசாத்தியமாக தென்பட்டது. அண்ணன் தனது ஆசையை மறக்காதிருந்து வாங்கி அனுப்பியிருந்தது என்ன காஞ்சனை உள்ளம் உருகி போனாள். பாவம், அண்ணன் சீமை படிப்புக்கென்று தம்படி விடாது சேர்த்து வைக்கும்போது எத்தனை பணம் போட்டு வாங்கினாரோ என எண்ணி அவள் சட்டென அதை பிரித்து குங்குமம் தடவி ஆசையுடன் உடுத்த போனாள். உடனே தன் மாமியாரின் ஞாபகம் வரவே கையில் புடவையை மடித்து எடுத்துக்கொண்டு பொன்னமாலை தேடிக்கொண்டு பின்கெட்டுக்கு சென்றாள். அத்தை, அண்ணன் எனக்கு இதை அனுப்பினார் என்று மருமகள் கொண்டு வந்து காட்டிய புடவையை தொட்டு பார்த்த பொன்னம்மாள், உரம் போதாது, சாயம் நிற்குமோ நிற்காதோ, யார் கண்டா, சரிகையே காணோமே என அலட்சியமாக மருமகள் கையில் அதை திருப்பி கொடுத்தாள். அப்போது அங்கே வந்த மகனை பார்த்த தாயார் கேலியும் குரோதமும் கலந்த குரலில், காஞ்சனியின் அண்ணன் இந்த புடவையை அனுப்பியிருக்கு. கல்யாணத்திற்கு அப்புறம் முதல்லே வந்திருக்கும் சீர்வரிசையை பாரப்பா தம்பி என்றாள். காஞ்சனை அவமானத்தினால் தேகம் குன்றி போனாள். தன் குடும்பத்தின் ஏழ்மையை மாமியார் குத்தி காட்டி பேசுவதை அவளால் கேட்டுக்கொண்டு சகிக்க முடியவில்லை. அதற்காக எதுவும் பதில் அளிக்காது கணவனை பார்க்கவும் அஞ்சிய அவள் மெல்ல அவ்விடத்தில் நின்று போக புறப்பட்டாள். மாடி பக்கம்தானே போக போகிறாய்? நான் வெளியே போக வேண்டும், உடைகளை எடுத்து வை என்று உத்தரவிட்டான் கணவன். மேஜை மீது மனைவி எடுத்து வைத்திருந்த உடைகளை எடுத்து அவசரமாக உடுத்தி கொண்ட புஷ்பநாதன் அங்கவஸ்திரத்தை எடுத்ததும் மிகுந்த கோபத்துடன், இதனை கீழ்ச்சல் அங்கவஸ்திரம், கண் கூடவா தெரியவில்லை? அல்லது வேணுமென்றே செய்யும் அகமாகுமா? இல்லாவிட்டால் உங்கள் குடும்ப ஆடைகள் நினைவுக்கு வந்து விட்டது போலிருக்கிறது என்று ஏகத்தாளமாக கேட்டுவிட்டு மனைவியின் முகத்தில் வந்து விழும்படி அங்கவஸ்திரத்தை எறிந்தான். அவமானத்தினால் தேகம் துடித்த காஞ்சனை தன் துக்கத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு பதில் பேசாது வேறு ஒன்றை எடுத்து வந்து அவன் கையில் அளித்தாள். இன்று இரவு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்காக ஒருவரும் சாப்பிடாது காத்திருக்க வேணாம் என்று சுருக்கமாக கூறிய மாத்தூர் ஜமீன்தார் அவசரமாக வெளியேறினான். சமையல் கட்டில் மருமகளை சந்தித்த மாமியார், தம்பிக்கு ராத்திரி சமையல் என்ன செய்ய வேண்டுமாம் என்று கேட்டாள். அவர் ராத்திரி வீட்டுக்கு வரப்போவதில்லையாம் என வருத்தத்துடன் மொழிந்த மருமகளை கோபத்துடன் உற்று பொன்னம்மாள், ஏண்டி, ஒரு வார்த்தை தம்பியை கேட்க உன் வாயிலே கொழுக்கிட்டியா? நானும் தான் பார்த்துக்கிட்டு வரேன். 2 மாசமா இப்படி தம்பி அடிக்கடி ராத்திரி வேலையிலே தங்க ஆரம்பிச்சிடுச்சு. நீ பாட்டிலே சும்மா இருக்கியே. ராத்திரி சாப்பிட வந்துடுங்க, அம்மா வர சொன்னாங்கன்னு நேரடியாக சொல்ல உனக்கு வயசாகலையாடி? போகட்டும், அந்த தாசி குட்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட போறா. எனக்கு என்ன? அந்த கன்றாவியை பார்க்காம நான் கண்ணை மூடினா போதும் என்று இறைந்தாள். மனம் நொந்து போயிருந்த காஞ்சனைக்கு துக்கம் தாழவில்லை. நான் என்ன செய்வேன் அத்தை? அவரிடம் எதுவும் கேட்க பயமாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள். மற்றதுக்கெல்லாம் உனக்கு துணிச்சல் இல்லையா என்ற பதிலுக்கு பானத்தை போட்டு மாமியார் அங்கிருந்து அகன்றாள். வேலைகள் யாவும் செய்து முடித்துவிட்டு களைப்புடன் அன்று சாயங்காலம் தனது அறைக்குள் வந்து படுக்கையில் மீது உட்கார்ந்து கொண்ட காஞ்சனைக்கு வாழ்க்கையே கசப்பாய் தோன்றியது. புஷ்பநாதன் எரிமலையை ஒத்த குணத்தவன் என்பது வாஸ்தவம். அன்பு மழையை பொழிந்து கொண்டிருக்கும் கணவன் எப்போது சீறி எழுவான் என்று காஞ்சனைக்கு தெரியாது. எந்த நிமிஷத்தில் எந்த நிலைமையை ஒத்த மனதுடன் இருப்பான் என்று அறியாமல் குழம்பி அவனுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் பயத்துடன் கழித்து கொண்டிருந்தாள். மின்னலை போன்று அவனிடம் தென்பட்ட அன்பு செய்கை
வார்த்தைகள் காஞ்சனை செய்த சிறு பிசையிற்கு பிறகு ஒரேடியாக மறைந்து விட்டன. அன்றிலிருந்து அவன் மிகவும் கடுமையான கணவனாகி விட்டான். வேலை தொந்தரவும் களைப்பும் அதிகமாக காஞ்சனை மீது அவன் கோபிக்கும் சந்தர்ப்பங்களும் அதிகரித்தன. சிறு பிசைகிற்கெல்லாம் சுல்லென்று எரிந்து விழ ஆரம்பித்தான். தனக்காக இரவு வெகு நேரம் மனைவி கண் விழித்து கொண்டு காத்திருந்தால் நான் வர நேரமாகும் என்று தெரியாதா, தூங்குவது தானே என்று கோபிப்பான். அலுப்பு மிகுதியாகி அவன் வருவதற்குள் தூங்கிவிட்டாலோ அதற்குள் தூக்கமா என்று சீறி விழுவான். அவனது மனப்போக்கை தெரிந்து கொள்ள முடியாத காஞ்சனைக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக தென்பட்டது. அநேக நாட்கள் இரவு வேளையில் அவன் வீட்டுக்கே வருவதில்லை. பானுமதியின் வீட்டில் கணவன் தங்குவதை பற்றி கேட்கவோ கோபிக்கவோ காஞ்சனைக்கு உரிமை ஏது? பலவாறு எண்ணி வரிந்து கொண்டிருந்த காஞ்சனைக்கு உடம்பை விவரிக்க முடியாத வலி ஒன்று பற்றி கொண்டது. படுக்கையின் மீது படுக்கவும் மனமின்றி அறைக்குள் மேலும் கீழும் நடந்தாள். வர வர பொறுக்கும் சக்தியை மீறிய ஒரு வேதனை தன்னை பிடித்து வாட்டுவதை உணர்ந்த காஞ்சனை என்ன செய்வதென்று தெரியாமல் அறியாமல் அழ ஆரம்பித்தாள். இரவு வெகு நேரமான பின்புதான் பொன்னம்மாளுக்கு மருமங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ற விஷயம் தெரிய வந்தது. பாவி பெண்ணே, சொல்லி தொலைக்காம கழுத்தை அறுக்கிறியே, தம்பி கூட இல்லையே இந்த அகால வேலையிலே என்று மருமகளை கடிந்தவாறு பிறக்கு போகும் குழந்தையை வரவேற்க வேண்டி சகல ஏற்பாடுகளையும் செய்ய முனைந்தாள். படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டிருந்த புஷ்பநாதன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்ட பானுமதியின் கூந்தலில் இருந்து கதம கொத்தின் நறுமணம் கமகமென்று அறை முழுவதும் வாசனை வீசி கொண்டிருந்தது. பானு, நீ ஏன் வர வர இழைத்து கொண்டு வருகிறாய் என்று பரியுடன் கேட்ட புஷ்பநாதன் நெற்றி மீது தவழ்ந்த அவளது கூந்தலை விரல்களால் ஒதுக்கினான். உங்கள் உடம்புதான் இணைத்து போயிருக்கிறது. சரியாக சாப்பிட போயிருந்தால் தானே வேலை எப்படி நடக்கிறது என்று கனியுடன் விசாரித்தாள் பானுமதி. லட்சக்கணக்கில் செலவழித்து சாமான்களை வரவழைத்து போட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ஆரம்பித்திருக்கும் தொழில் வெற்றிகரமாக நடக்க வேண்டும். இதே கவலைத்தான் எனக்கு. இன்று பகல் முழுவதும் நான் சிறிது கூட உட்காரவில்லை என்றால் நீ நம்ப மாட்டாய் என்றான் அவன். அப்படியானால் நீங்கள் சீக்கிரம் தூங்க வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு தாலாட்டு பாடட்டுமா என கேலியாக கேட்ட பானுமதி மெல்ல சிரித்தாள். தூக்கம் கண்களை சுற்றுகிறது. பாட்டே தேவையில்லை என்று பரிகாசமாக மொழிந்த ஜமீன்தார் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். நடு இரவு வீட்டு கதவு இடிபடும் வாசியை கேட்டு விழித்து கொண்ட பானுமதி, என்னம்மா, வாசலில் யார் என்று கேட்டாள். ஜமீன்தாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாம். பெரியம்மா சொல்லி வர சொன்னார்களாம். ஆட்கள் வந்திருக்காங்க என்று கடுகடுப்புடன் தாயார் மொழிவதை கேட்ட பானுமதிக்கு திக்கென்று இருந்தது. பின்னாலேயே எழுந்து வந்த ஜமீன்தார் விஷயத்தை அறிந்ததும், குழந்தை என்ன, ஆனா பெண்ணா? ஆனா? அடாடா, சரி, இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு குதூகலத்துடன் மாடி அறிக்கை ஓடினான். வானு, என் பிள்ளை எப்படி இருக்கான் என்று பார்க்க வேணும், போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாக வெளியே ஓடி தன் காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான் புஷ்பநாதன். கொஞ்சம் காலமாகவே ஜமீன்தார் தன்னிடம் காட்டி வந்த பாசத்தினால் அகமகிழ்ந்து போயிருந்த பானுமதி காஞ்சனையை தான் வென்றுவிட்டதாக எண்ணி இருமாந்திருந்தாள். குழந்தை என்ற சங்கதியை கேட்டதும் புஷ்பநாதன் காட்டிய ஆனந்தத்தை கண்ட பானுமதி திகைத்து போய்விட்டாள். குழந்தை என்ற பாச கயிற்றிலே திரும்ப புஷ்பநாதனை தன் பக்கம் பிணைத்து விடுவாள் அல்லவா காஞ்சனை? கணவனையே உரித்து வைத்தாற் இருந்த தனது மைந்தனை பார்த்து காஞ்சனை சற்று முன் அனுபவித்த நோயையெல்லாம் மறந்த ஆனந்த சாகரத்தில் ஆழ்ந்திருப்பாள். தாய்மை என்ற இன்பத்தில் லயித்து போயிருந்த அவள் வெளிவாசலில் கணவனின் குரல் கேட்டு ஆவலுடன் வாசல் பக்கம் வந்தாள். ஆவலுடன் வந்த புஷ்பநாதன் தனது மைந்தனை சந்தோஷத்துடன் உற்று பார்த்தான். எல்லாம் உன்னை போல்தான் இருக்குது என்று பொன்னம்மாள் உற்சாகத்துடன் இயம்பியதை காதில் வாங்கி கொள்ளாத மகன் மனைவியின் சோர்ந்த முகத்தை கண்டு, என்ன காஞ்சி, உடம்பு இப்போ எப்படி இருக்கு என்று விசாரித்தான். பல நாட்களுக்கு பிறகு கேட்ட அப்பறிவு வார்த்தைகள் காஞ்சனியின் கண்களில் நீரை பெருக்கின. உடம்புக்கு ஒன்றுமில்லை என்று பதிலளித்த அவள் விழிகளில் நிறைந்த கண்ணீரை அடக்கும் நிமித்தம் கண்களை மூடிக்கொண்டாள்.